வெல்கம் ஆல் டு டோடோ டெக்கிஸ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுத்துட்டு மீதி இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்றது, விச் மீன்ஸ் நெசசரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஒருத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ஹைட் பண்றது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம்க்கு போறீங்கன்னா நீங்க அங்க போயிட்டு கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? வித்ட்ராயலோ இல்ல டெபாசிட்டோ இல்ல பேங்க் பேலன்ஸ் செக்கிங்கோ வாட் எவர் இட் மேபி, அந்த ப்ராசஸ் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்துருவீங்க. பட் அதுல என்ன நெட்வொர்க் ப்ராசஸ் நடக்குது, என்ன டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதுதான் அங்க டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அங்க உங்களோட பேங்க் பேலன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்ல எந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு சேவ் ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இது வந்துட்டு கஸ்டமருக்கு மட்டும்தான் நடக்குமா, யூசருக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அது குட்டி குட்டி மாடியூல்ஸா பிரிக்கும் போது ஒவ்வொருத்தர் ஒரு மாடியூல வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ப்ராசஸ், அவங்களோட ப்ராஜெக்ட அவங்களோட மாடியூல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. டீபக் பண்ணி அந்த கோடு எழுதி எல்லாமே முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்சனுக்கு அந்த கோட் போகும்போது தே won't மைண்ட் வெதர் இட் இஸ் கரெக்ட் கோட் ஆர் நாட். அது கரெக்டான கோடா இல்ல தப்பான கோடா அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது கரெக்டான கோடு தான் அசியூம் பண்ணிட்டு அதை யூஸ் பண்றது பேர் தான் மாடியூல். ஸோ இந்த வச்சுதான் இந்த லெசனே நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? Data abstraction. Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as object. ஒரு செட் ஆஃப் கோடை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்றது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். எப்படின்னா, இப்ப கால்குலேட்டர்னு எடுத்துக்கோங்களேன். அதுல வந்துட்டு அடிஷனோட கோடை வந்துட்டு ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்க, சப்ட்ராக்ஷனோட கோட ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்க. அப்படின்னும் போது ஓவரால் அந்த கால்குலேட்டரை செட் பண்ற பர்சன் அடிஷன்ற கோடு கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அதை ஒரு ஆப்ஜெக்டா எடுத்து இங்க யூஸ் பண்ணிப்பாரு. சப்ட்ராக்ஷன்ற கோட ஒரு ஆப்ஜெக்டா எடுத்து இங்க யூஸ் பண்ணிப்பாரு. அதுதான் இங்க வந்துட்டு சொல்றாங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் a powerful concept in computer science that allows programmers to treat code as object. This is especially important when several people are doing a project. ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினா என்னது? ஒரு பெரிய ப்ரோக்ராம குட்டி குட்டி ப்ரோக்ராமா ஸ்பிளிட் பண்றது தான் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டி classes are the representation for abstract data type. abstract data typeனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டைப் for objects whose behavior is defined by set of values. ஒரு ஆப்ஜெக்ட் இப்ப சொல்லிட்டோம், இது கோடை வந்துட்டு ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட்னது ஒரு கோடு, அந்த கோடுக்கு பிஹேவியர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு சொல்றதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ஏடிடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க் क्वेश्चन, படிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்பவே படிங்க. So, the definition of ADT, abstract data types, only mentions what operations are to be performed, but not how these operations will be implemented. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கணும், டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு unnecessary திங்ஸை வந்துட்டு ஹைட் பண்றது தான் data abstraction. So abstract data type only mention what operations are to be performed but not how these operations will be implemented. The process of providing only the essential and hiding the details is known as abstraction. இதுவும் ஒரு 2 மார்க் क्वेश्चन. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இப்பவே படிங்க. வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஆன்சர் தான் எழுதணும். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? To facilitate data abstraction, you will need to create 2 types of function, constructor and selector. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் டைப்ல 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எதுனா கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர். ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது? a unit of code which is used to build a greater code structure. இப்போ அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், செலக்டர்.
கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் என்னென்ன பண்ணும்? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள மெனி செட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் கன்ஸ்ட்ரக்டர். செலக்டர் என்ன பண்ணும்னா அந்த கிளாஸ்லயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், ஒரே ஒரு இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷனை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது செலக்டர் பண்ற வேலை. கன்ஸ்ட்ரக்டர்னா இதுதான், செலக்டர்னா இதுதான். தியரட்டிக்கலி பார்க்கலாமா? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஒரு கிளாஸ் பில்ட் பண்ணும், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா கிளாஸ் பில்ட் பண்ணுது. செலக்டர் ஃபங்க்ஷன் தட் ரீட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேட்டா டைப். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற வேலை என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் தட் ரீட்ரைவ் இன்ஃபர்மேஷன் எழுதிடுவாங்க, செலக்டர் ஆர் தி ஃபங்க்ஷன் தட் பில்ட் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு எழுதுவாங்க. சோ புரிஞ்சு படிங்க. கன்ஸ்ட்ரக்டர் இப்போ இது வந்துட்டு தியரட்டிக்கலா இப்படிதான் நீங்க படிச்சாகணும். ஒரு சின்ன க்ளூ, எக்ஸாம் டைம்ல நீங்க ப்ரெஷரா டக்குன்னு எழுதும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டர் சி இருக்கா, சிக்கு முன்னாடி என்ன லெட்டர் வரும்? ஆல்பபெட்டிக்கலி பி. அப்போ பில்ட் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு எழுதிருங்க. செலக்டர்ஸ் ஆர் தி ஃபங்க்ஷன் தட், எஸ்க்கு முன்னாடி என்ன லெட்டர் வரும்? ஆர். அப்ப ரீட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேட்டா டைப். கான்செப்ட் புரிஞ்சுதான் படிக்கணும், பட் டக்கு நீங்க ரொம்ப நேரம் யோசிக்காம எக்ஸாம் டைம்ல எழுதுறதுக்கு நான் சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டர் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், செலக்டர்ஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் தட் ரீட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், சேஸ் யூ ஹேவ் an abstract data type called city. இப்போ சிட்டின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம மேக் சிட்டின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம பில்ட் பண்ண போறோம். அத சிட்டின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ இந்த மேக் சிட்டியோட பிஹேவியர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னன்னா நேம், லாட்டிடியூடு, லாங்கிடியூடு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சிட்டியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு சிட்டிக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நேம், சிட்டியோட லாட்டிடியூடு, லாங்கிடியூட்லாம் நம்ம வாங்கிக்க போறோம். கெட் நேம், கெட் லாட், கெட் லாங் வச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை டு திருச்சி அப்படின்னா சென்னையோட லாட்டிடியூட் லாங்கிடியூட வாங்கிக்க போறோம். திருச்சியோட லாட்டிடியூட் லாங்கிடியூட வந்துட்டு இன்புட்டா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா சொல்லுங்க. 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. சொல்லுங்க. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square the whole root. கரெக்டா? சோ x2 minus x1 the whole square அப்படின்னும் போது இங்க x2 x1ல என்னதுன்னா சென்னையோட லாட்டிடியூட், திருச்சியோட லாட்டிடியூட். y2 y1னா வந்து சென்னையோட லாங்கிடியூட், திருச்சியோட லாங்கிடியூட். அதுதான். புரியுதா? நெக்ஸ்ட், in the above pseudocode the function which creates the object of the city is the constructor. இப்ப இந்த லைன் தான் அங்கேயும் பார்த்தோம் நம்ம. கரெக்டா? இந்த லைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டான்னு சொன்னேன். அப்போ அந்த லைன் தான் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டேட்மெண்ட். சிட்டின்ற ஆப்ஜெக்ட்ல நான் அசைன் பண்றேன். மேக் சிட்டின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நேம், லாட், லாங்னு கொடுக்குறேன். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். செலக்டர் நத்திங் பட் தி ஃபங்க்ஷன்ஸ் தட் ரீட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேட்டா டைப். அங்கேயே பார்த்துரும். கரெக்டா? இப்ப இதுல இருந்து இந்த மேக் சிட்டில இருந்து நான் சென்னையோட லாட்டிடியூட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி நான் ரீட்ரைவ் பண்றேன் பாத்தீங்களா அந்த இன்ஃபர்மேஷன், அதுதான் செலக்டர்.